இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, நமக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் கீழே நடக்க போற உளமேற்பு சடங்கு தான். அதுல எப்படியாவது சம்மதம் இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்னங்க அமைதியா இருக்கீங்க? நிறுத்திடுவீங்கல்ல? அது போதுங்க, எப்படியாவது சொல்லிடுங்க. உங்களை நம்பிதாங்க இருக்கேன். என்னவானு என்ன சொன்னா? கல்யாணத்தை நிறுத்த சொல்றான். நான் கூட இவனுக்கு சாரா மேல லவ் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா லவ் பண்ணிருக்கான். அவன் யார லவ் பண்ணா நமக்கு என்ன? இந்த கண்ணால நின்னுச்சுன்னா அது போதும். கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கு தான் பந்தக்கால் ஃபங்க்ஷன் அப்பவும் வந்திருக்கான். இந்த லைலா மூஞ்சுதான் அத தப்பா புரிஞ்சுட்டு ஒன் சைடா வயலின் வாசிச்சிட்டு இருந்திருக்கு. வெண்ணிலா கிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்ல. எனக்கு அத்தை தான் முக்கியம், என் அத்தை சந்தோஷம் தான் முக்கியம்னு கதை விடுவா. இத வேற ஆள் கிட்ட தான் சொல்லணும். சாரா, இத அவகிட்ட சொல்லி அவளோட பிளான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். வாமா. வெண்ணிலா எங்க? அவங்க மாப்பிள்ளைய பார்க்க போயிருக்காங்க. இவ எதுக்கு வருண பார்க்க போறா? அவளை விட்டா காரியமே கெட்டுமே. விடக்கூடாது. வெண்ணிலா, என்னக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கீழே கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக போறாங்க. ரெடி ஆகாம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஏய், வெக்கப்பட்டதெல்லாம் போதும். அது என்னது கையில? யாருக்கு? வருணுக்கு தான். ஆமா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? போக்கா, இதெல்லாம் எப்படிக்கா சொல்ல முடியும்? என்கிட்ட சொல்றதுக்கு என்னடி? சொல்லு. லவ் லெட்டர்ல என்னக்கா இருக்கும்? லவ் தான். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடி? இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலியே கட்ட போறான். இப்ப வந்து லெட்டர் கொடுப்பியா? இல்லக்கா, என்ன இருந்தாலும் இது வரைக்கும் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ப்ரப்போசல் கூட ப்ராப்பரா பண்ணல. அதனாலதான்க்கா. மண்ணாங்கட்டி, இப்ப நீ போய் ப்ரொபோஸ் பண்ணி அவர் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா நீ உடனே இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி நிறுத்த போறியா? இதுக்கப்புறம் நீ எது சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த கல்யாணம் நிக்க போறது இல்ல. அப்புறம் என்னடி? முதல்ல வா. ஏய், தாலி கட்ட போற நேரத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை ரூம் கிட்ட வந்து நிக்கிறத பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்கடி. வாடி. அக்கா, இத குடுத்துட்டு வந்துட்டுமாக்கா? திரும்ப திரும்ப லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத வெண்ணிலா. நான் தான் சொல்றேன்ல, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவுல இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல. வா வெண்ணிலா, வா.